ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். இனியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் பண்ணி டிக்கெட்டும் புக் பண்ணி என்னோடய ஃபேமிலியை கூட்டிகிட்டு என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் வந்து டிக்கெட் மட்டும் ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டேன், கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து இனியனுக்கு மொட்டை. 11 மந்த் வந்து இந்த டைமில் தான் வந்து செட் ஆச்சு. அதனால சரி இப்போவே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மட்டும்தான் போடுறதுக்காண்டி போயிருந்தோம். வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. இன்னொன்று வந்து எங்களுக்கு 12 மணிக்கு தான் வந்து டைமு. அதனால் சரி நம்ம ட்ரெயின்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்டோம். இனியன் வந்து இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சின்ன பையனாக இருந்தான், அதனால் சமத்தாக இருந்தான். இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தான். அதனால் சரி அவனையே வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. எல்லாரோட கண்ணும் இனியன் மேலே தான் இருந்தது. அவன் பின்னாடியே போயிட்டு அவன் எங்கெல்லாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு எங்களுக்கு. ஸ்லீப்பர் அப்படிங்கிறனால ஆளுக்கு ஒரு சீட்டில் படுத்து தூங்கிட்டோம் நைட்டு ஃபுல்லாகவே. தூங்கிட்டு விடிஞ்சதே தெரியல. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா மன்னார்குடி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமா என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து நாங்கள் ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி தான் கிளம்பியிருந்தோம். இங்கேருந்து நைட்டு கிளம்பி அடுத்த நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணது. பட் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.